ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு உஸ்டேரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி. அது பாண்டிச்சேரி ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஏரி. இங்கே நிறைய பேர்ட்ஸ் சேஞ்சுரிலாம் இருக்குது. இங்கே நிறையா அடிக்கடி வெளிநாட்டு வாழ் பறவைகள்லாம் தொடர்ந்து இங்கே வந்து இப்போ தங்கிட்டு அது சீசனரி எப்போ முடியுதோ அது திருப்பி போவோம். அதில் மிக மிக நிறைய பறவைகள் பேர் சொல்லலாம். நடுவாங்காத்து கொக்கு, பட்டாணி உப்பு கொத்தி, சின்ன கிழங்கு சீரை, வெண்மார்பு மீன் கொத்தி, அதுவும் இல்லாமல் பெலிக்கன் பேர்ட்ஸ். உங்களுக்கு தெரியுமா? பெலிக்கன் பேர்ட்ஸ்ன்னு வந்து இந்த ஒரு மாதிரியே வாய் வந்து அப்படியே பவுச்சு மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டு இருக்கோம். நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா 3 பேருமே நாங்கள் அந்த ஒரு டூரிஸ்ட் பார்ட்ஸுக்கு போயின்னு இருக்கிறோம். இது வந்து இந்த பேர்ட் சேஞ்சுரி வந்து 2 ஸ்டேட்டில் கலக்கிற மாதிரி இருக்கும். ஒன்று பாண்டியிலையும் இருக்கும், ஒன்று விழுப்புரமும் இருக்கும். இது வந்து ஒரு 2 லிமிட் குள்ளாரில் இருக்குது. அதாவது 2008 தான் இதை பேர்ட் சேஞ்சுரின்னு சொல்லிட்டு பாண்டியில் சொல்கிறாங்க. 2015 இது தமிழ்நாட்டில் இது பேர்ட் சேஞ்சுரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இது மொத்தம் எத்தனை ஹெக்டர்னா 800 ஹெக்டரா. பாண்டியில் மட்டும் ஒரு 390 ஹெக்டர் இருக்குது. இங்கே நிறைய பாம்புகள்லாம் இருக்குதான். பாம்புனா என்ன, விஷப்பாம்புகள் அதிகமாக இருந்ததா, மலைப்பாம்பு, அதேமாரி கண்ணாடி விரியன், ராஜநாகம், இதெல்லாம் இங்கெல்லாம் இருந்துதான். இது இப்போலாம் இல்லை. அது எதிர்பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குது. இப்போலாம் எங்கே அதெல்லாம் பார்க்க முடியுது? இங்கே டூரிசம் மெயினானது அதை காட்டுறாங்க பாருங்கள். அது அங்கே தான் பாம்பு அதிகமாக, இந்த ஒரு 4 வகையான பாம்பு இங்கே இருந்தது, இப்போ இல்லை. ஆனால் அதுக்கு காரணம் நாம் மக்களாகிய நாம்ளும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வந்து இங்கே அடிக்கடி வந்ததுனால, அதை வந்து துன்புறுத்தினால அது நிறைய பேர் அதை துன்புறுத்தி அதை சாவச்சிடுறாங்க. அதனால் இதை ஒரு பாதுகாக்கப்பட்ட ஃபுல்லாக வேலி போட்டு தான் இருக்குமே. இங்கே இப்போ நம்ம பேர்ட் சேஞ்சுரிக்குள்ளார வந்துட்டோம். வந்த பிறகு இங்கே நிறையா, இங்கே பாருங்கள் எத்தனை வகையான பறவைகள்லாம் இங்கே வந்து போகுதுன்னு பாருங்களாம். அதேமாரியே இங்கே ஊசிவால் கோரை கொத்தின்னு சொல்லிட்டு ஒரு பறவை இருக்குது. அதுதான் இருக்கிறதுலே ஒரு அடிக்கடி டூரிஸ்ட் போயிட்டு வர மாதிரி இருக்குமா. அடுத்தது நம்ம அடுத்த விளாக்ல பார்ப்போம். இங்கே அதேமாரியே இங்கே போட்டிங்கு, டூரிஸ்ட்டுக்குனே போட்டிங்கு இருக்குது. டெலஸ்கோப் வச்சு பேர்ட்ஸை பார்க்கலாம். இங்கே சிறு தீவு மாதிரியே இருக்குமா. அடுத்தது நாங்கள் எங்கே போகிறோன்னா பாண்டியில் இருக்கிற பாரதி பூங்காவுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அப்பாவும் பிளான் பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு போகிறோம். அடுத்த விளாகில் நம்ம அடுத்தது